சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பொறுமையும் அமைதியும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் ராசினுடைய உருவத்தன்மைகள் அப்படி. கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவை நான் அப்படின்ற மாரி உங்களை சீண்டாத வரைக்கும் அமைதியாக இருப்பீங்க. உங்களை சீண்டிட்டாங்கன்னா உங்களோட அமைதியை பொறுமையை இழந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு தன்மை கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இங்கே உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா அப்படியேப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த தனுசுல மூல நட்சத்திரமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் வருகிறார்கள். இதனுடைய அடிப்படையில் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு வரும்போது புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்கள் மனசுக்கு உதயமாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. இதில் மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை அற்புதமான முறையில் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ நீண்ட நாட்களாக இருந்த தடையை எப்படி உடைச்சி அதிலிருந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளார உதயமாகும். அப்போ இது வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, தொழிலில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தையும் சேர்த்து எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய அத்தனை தடையும் உடைச்சி வாழ்க்கையில் முன்னேற்ற பயிர்கள் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் தான் இருக்கிறார்கள். அப்போ தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம், நல்ல வளர்ச்சிகள் அற்புதமான முறையில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் இல்லை, புதிய நட்புகள் மூலமாக பல மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அப்போ இந்த தேடி வந்து அமைச்சு கொடுக்குற விஷயத்த உங்களால் நல்ல முறையில் தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீண்ட நாட்களாக ஒரு சொத்தை விற்க முடியல, சொத்து விற்றா எனக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருன்னு நினச்சி எத்தனையோ ஆண்டுகள் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எத்தனையோ மாதங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறது. அதாவது நீண்ட நாள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் இன்பமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எல்லா வகையிலுமே இந்த நேரத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளும், நிறைய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள், பயணங்கள் மேற்கொள்வது, புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இரட்டிப்பு லாபத்தை பெறுவது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கும் நிறைய லாபத்தை அள்ளி கொடுக்கும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய இழந்திருப்பீங்க. ஸோ அந்த துறையில் இருப்பவர்கள் எல்லாத்தையும் தடவை நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற விஷயங்கள் இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த தனுசு ராசிகளுக்கு சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. ஏன்னா இந்த ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல போகும்போது அது ரொம்ப ஒரு வளர்ச்சி ஸ்பீடாக போகணும். வாழ்க்கையில் ஸ்பீடாக போய் கூக்கிய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு திங்கிங்கில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிந்திக்கக்கூடிய அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். தூரத்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாரி ஒரு விஷயத்துக்கோ, படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை சுற்றுலாக்கோ இந்தமாரி செல்லுன்ற ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த நேரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பேர், புகழ், கௌரவம், பதவி, பட்டம் இதெல்லாம் இந்த விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் நல்ல முறையில் அமைச்சு கொடுக்க போக இருக்கின்றது. இந்த அரசியல் இருப்பவர்களுக்கு தான் தேவையில்லாத பல சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. ஆனால் அது பின் விளைவுகளை பற்றி அவங்க சொல்லவும் மாட்டாங்க, நீங்களும் யோசிக்க மாட்டாங்க. அதான் கூட இருக்கவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செஞ்சு அதனால் தேவையில்லாத ஒரு பின் விளைவுகளும் தேவையில்லாத பல சங்கடங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். இன்னும் சொல்லப்போனால் கட்டிடமோ அல்லது இடத்துலையோ அல்லது ரியல் எஸ்டேட்லையோ இந்தமாரி ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா
மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இதுமாரி ஒரு பணத்தை சேமிப்புக்கான முயற்சி நீ பண்ணீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து எல்லா வகையிலுமே நீங்கள் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்குது, டெவலப்மெண்ட் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லா பக்கம் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. இது பல வகையில் உங்களுக்கு சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக மாறிவிடும். அப்போ உங்களோட ரகசியத்தை கரெக்டான முறையில் பயன்படுத்தி கொள்வதும் உங்களுடைய சேமிப்பு லாபத்தை வெளியே சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, இந்த ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் சம்பள உயர்வு, திடீர் இடமாற்றங்கள். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போனால் இதை விட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல பெனிஃபிட்டாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல நட்புகள் பலப்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு ஆண்களால் ஆதாயம், ஆண்களால் பெண்களுக்கு ஆதாயம், நட்புகள் அதிகரிக்கும், காதல்கள் இனிக்கும், திருமண வாழ்க்கை யோகமாக மாற்றி கொடுக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்தமாரி மகிழ்ச்சி 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 அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான் இந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூச்சு அடைப்பு, சுவாச பாதிப்புகள் இந்தமாரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதேமாரி தலைவலி, தலபாரம், டென்ஷன் ஆகும்போது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யோகா, தியானம், மெடிடேஷன், ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகாத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நிறைய மகிழ்ச்சிகளும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதை உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். இதே போல இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்யறத மட்டும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் செய்யாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னா இயற்கையாகவே பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களை வாழ்க்கையில் துன்பம் பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தானம் தர்மங்கள் செய்யாதனால தான். அப்ப இந்த தனுசு ராசிகள், ஏன்னா இது காலபுருஷத்துக்கு 9வது ராசியாகவும் தர்ம ராசி என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பிறந்த கிழமை அன்றோ அல்லது பௌர்ணமி நாள் அன்றோ கிரிவலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வர பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இனம் புரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சநிலைக்கு போகணும். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக எண்ணற்ற ஒரு உயர்நிலை அடையக்கூடிய யோகமான ஒரு ஆண்டாகவும் எப்பொழுதும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இதை உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் இரண்டுமே வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ முன்னோருடைய வழிபாட்டு முறைகள், முன்னோருடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு அமாவாசை நாள்லையுமே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சு தீபாதனை காட்டி வழிபாடு செஞ்சு முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கிறாங்க அப்படின்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் எதுவுமே தடையில்லாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு ரொம்ப ஒரு சிறந்த ஆண்டாக அமைவதற்கு இந்த 2 வழிமுறைகள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.